சிறு வயதிலிருந்து ஒரு சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லி அநேகர் விரும்புகிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை சின்ன பிள்ளைங்க சந்தோஷத்தை விரும்புது, மகிழ்ச்சியை விரும்புது. எதுக்கு இது தெரியுமா? தங்களுடைய இஷ்டப்படி போகிறதுல இருக்கிற அந்த சந்தோஷத்தை தான் சிறு வயதிலே விரும்புறாங்க. ஆனா பாருங்க, பெற்றோர்கள் அந்த பிள்ளையினுடைய சந்தோஷம் எப்படி இருக்கும்னா, வெளியில போனா சந்தோஷம்னு சொல்லி வீட்டுக்கு வெளியில போகும், அல்லது எல்லையை மீறி ஒரு இடத்துக்கு அந்த சிறு பிள்ளைகள் போக விருப்பப்படுவாங்க. ஆனா பெரியவங்க அதை விட மாட்டாங்க, பிடிச்சு உள்ள இழுப்பாங்க. ஆனா அந்த பிள்ளைக்கு தெரியாது, நம்ம எதுக்காக இழுக்கிறாங்க அப்படின்னு. கோபம் அந்த பிள்ளைக்கு வரும். ஆனா அந்த பிள்ளைக்கு என்ன தெரியாது தெரியுமா? நான் வெளியில போனாதான் சந்தோஷம் சொல்லி வேகமா அந்த பிள்ளை போகுது, சின்ன பிள்ளை. ஆனா பெரியவங்க இழுக்கும் போது அந்த பிள்ளை நினைக்குது நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கிறாங்களேன்னு சொல்லி. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த பிள்ளைங்க பாதுகாக்கப்படணும்னு சொல்லி தான் அந்த பெற்றோர்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், அந்த பிள்ளைகளை தன்வசமாய் இழுத்து கொள்ளுகிறாங்க. ஏன்? பாதுகாப்புக்காக. அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, உங்களோடு ஆண்டவர் பேச விரும்புகிறாரு. உங்க சுய இஷ்டப்படி போகிற காரியங்கள் உங்கள் இருதயத்திற்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு அது சந்தோஷம் அல்ல. ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறவர் அல்ல. உங்களுக்கு உலக பிரகாரமான காரியங்கள் சந்தோஷமா இருக்கலாம். அந்த சந்தோஷம் நிலையானதும் அல்ல. வசனம் சொல்லுது பாருங்களேன், யோவான் 15ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய சந்தோஷம். அப்படி ஒரு வார்த்தை வருது பாருங்க, என்னுடைய சந்தோஷம். உங்ககிட்ட என்ன சந்தோஷம் இருக்கணும்னா, இயேசு கிறிஸ்துவில் இருந்த அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கும்படிக்கும். அப்படி ஒரு வசனம் சொல்லுது. அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கணும்னா, அடுத்து சொல்லுது, உங்கள் சந்தோஷம், உங்களுக்கு இருக்கிற ஒரு சந்தோஷம் அது நிறைவான சந்தோஷமா இருக்கணும்னா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இவைகளை உங்களுக்கு சொன்னேன். எவைகளை? முந்தின வசனம் சொல்லுது, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் ஆண்டவர் அந்த சந்தோஷம் எங்க இருக்குன்னு சொல்றாருன்னா, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதுல. நமக்குன்னு சில சுயமான காரியங்கள் இருக்கலாம், அதை தேடும்போது ஒருவேளை சந்தோஷம் உங்களுக்கு இருக்கலாம், அது நிலையான சந்தோஷம் இல்லை. என் வாலிப வயசுல சந்தோஷத்தை தேடி அலைந்த நாட்கள் உண்டு. ஒருவேளை சினிமா பார்க்கறதுல எனக்கு சந்தோஷம் சொல்லி இரவெல்லாம் செகண்ட் ஷோ சினிமா நான் பார்த்துருக்கிறேன். அதுல ஒருவேளை அந்த நேரம் மாத்திரம் எனக்கு சந்தோஷமா இருக்கும். நான் இரவெல்லாம் டிவியில அந்த ஜோக்கு பார்ப்பேன், சினிமா ஜோக்ஸை பார்ப்பேன். பலவிதமான ஜோக்குகள் அதுல இருக்கும். அதை ரசிச்சு இரவுல உட்காந்து 3 மணி வரை 4 மணி வரை பார்த்த அனுபவங்கள்லாம் இருக்கு. ஆனா அந்த சந்தோஷம் எப்ப தெரியுமா? அதை பார்க்கும்போது மாத்திரம்தான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா திரும்ப எனக்குள்ளே ஒரு வெறுமை இருக்கிறதை என்னாலே உணர முடியும். நல்லா கவனிங்க வாலிப தம்பி தங்கச்சி, நல்லா கவனிங்க. சந்தோஷம் நமக்கு நிலையான ஒரு சந்தோஷம் இருக்குதா அப்படி பார்க்கணும். கொஞ்ச நேரம் தான் அந்த சந்தோஷம் இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது, அது எப்படி கை கொள்ளணும்னா, அவருடைய அன்பின் நிமித்தமா நம்ம கை கொள்ளணும், கட்டாயத்து நிமித்தமா இல்லை. அந்த அன்பின் கற்பனைகளை நம்ம கை கொள்ளும் போது நமக்குள்ள ஒரு நிலையான சந்தோஷம் வரும். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அதுல உங்களின் நிலைத்திருக்கும்படிக்கு அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருக்கணுமா? யாருடைய சந்தோஷம்? அவருடைய சந்தோஷம். அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்குள்ள நீங்க நிலைத்திருக்கணும்னா அது கற்பனைகளை கை கொள்ளுகிறதுல மாத்திரம்தான். அது ஒருவேளை கசப்பா தெரியலாம். இந்த வாலி வயசுல எல்லாம் சுதந்திரமா இருக்கானே, எல்லா உலகத்துல ரொம்ப போகிறானே, அவன் எங்கெங்கயோ சுத்திக்கிட்டு இருக்கிறானே, உலக பிரகாரமான வாலிபர்கள் சுத்துகிற காரியங்களை நீங்க பாக்குறீங்க. அவன் மொபைல்ல சந்தோஷம் இருக்குன்னு சொல்லி அந்த மொபைலுக்குள்ள உட்கார்ந்து ஏதேதோ காரியங்களை அதுல சந்தோஷப்பட்டு கொடுக்குறான். என்ன தெரியுமா? இவன் விரும்பினதெல்லாம் அந்த மொபைல் கொடுக்குதுங்க.
நீங்க விரும்பினதெல்லாம் அந்த மொபைல் தரும். ஆனா அது நிலையான சந்தோஷம் கிடையாது. ஒரு நாள்ல திரும்பி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையெல்லாம் இழந்த நிலைமையில நம்ம நிற்போம். அப்படித்தாங்க என் வாழ்க்கையில வாலிப வயசுல எதெல்லாம் சந்தோஷம் தேடி போனேனோ அதுல சந்தோஷமே இல்லை. அது சந்தோஷமே இல்லை. கடைசியில என்னது நடந்ததுன்னு தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்தை தேடி அங்க இருக்கிற சந்தோஷத்தை எப்ப நான் விரும்பி பிரயாணிக்க ஆரம்பித்தேனோ, அப்படின்னா என்ன, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்படி, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்படி எப்பொழுது முயற்சி செய்து அந்த கற்பனைகளை கை கொள்ள ஆரம்பித்தேனோ, அப்பதான் என்னுடைய இருதயத்துல ஒரு சந்தோஷம் அது நிலைத்திருக்கிறத என்னால பார்க்க முடியும். இன்னைக்கு என்ன தெரியுமா? என்ன இருக்கோ இல்லையோங்க, என் இருதயம் சந்தோஷத்தினால இருக்குதுங்க. பிரச்சனை இருக்கலாம், பாடு இருக்கலாம், உத்தரவு இருக்கலாம், என்னென்ன உலகத்தினுடைய எல்லா காரியமும் இருக்கலாம். ஆனா அந்த உலகத்துக்கு உள்ளே இல்லாத, அந்த உலகத்தினுடைய காரியத்துக்குள்ளே இல்லாத ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் என் இருதயத்துக்குள்ள இருக்கு. நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி கூட நீங்க பாருங்களேன். டெஸ்ட் பண்ணி கூட பாருங்களேன். அவருடைய கற்பனைகளை கை கொண்டு பாருங்க. உங்களுக்கு அதுதான் பாதுகாப்பு, அதுதான் உங்களுக்கு சந்தோஷம். அதுதான் அடிக்கடி நம்ம வெளியில போக முயற்சி செய்வோம், வெளியே போக முயற்சி செய்வோம். ஆனா இயேசு கிறிஸ்து நம்மை இழுத்து கொள்ளும்படி அவர் கையை நீட்டி இழுத்து கொள்ளுகிறார். எதற்கு தெரியுமா? நிறைவான ஒரு சந்தோஷம். வசனம் சொல்லுது, நிறைவா இருக்கும்படிக்கு. எப்பவுமே உங்க இருதயத்துல சந்தோஷம் இருக்கும். ஆண்டவரை தேடி பாருங்க. அது உங்களுக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கும். நான் ஜெபிக்கிறேன், எங்களை நேசிக்கிறேன் அன்பு தகப்பனே. ஒருவேளை சிறு பிள்ளைகள்ல வெளியே ஓடி போகிறது அந்த பிள்ளைகளுக்கு சந்தோஷமா இருக்கலாம். அதே போல உலகத்துக்குள்ள போகிறது ஒரு சந்தோஷமா தெரியல ஆண்டவரே. ஆனால் உம்முடைய கற்பனைகளுக்கு கை கொள்ளும் போது ஒரு நிலையான, ஒரு நிறைவான ஒரு சந்தோஷத்தை நிலைத்திருக்கும்படி நீ செய்கிறேன். இதை புரிந்து கொண்டு உம்முடைய கற்பனைகளுக்கு, அந்த வார்த்தைகளுக்கு, வசனங்களுக்கு கீழ்ப்படிய நீர் கிருபை தாரும். ஆண்டவரே, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? அவருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலதேன்னு வசனம் சொல்லுதே. அந்த சந்தோஷம், நிறைவான சந்தோஷத்தை நீ தந்தருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதித்தருளும். உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றும் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென்.